சுற்றி வளைச்சி பேசலாம் விருப்பம் இல்லை. நான் டேரெக்டாகவே சொல்கிறேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு குரு. ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் யூ. ஸோ வில் யூ மேரி மீ? வாட் ஜெனி, இப்போ நீ என்ன சொன்ன? குரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். அஃப்கோர்ஸ் நீயும் நானும் காலேஜ்லேருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அதான் குரு. அதோட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் குரு. உனக்காக தான் நான் பிஜி பண்ணி இந்த காலேஜில் ப்ரொஃபஸராகவும் ஆகியிருக்கேன். ஸோ குரு, எனக்கு புரியுது. என்னடா இவ உடனே வந்து கேட்டுட்டா அப்படின்னு தானே. நான் தான் சொன்னேனே குரு. அதோட உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு சுற்றி வளைச்சி பேசலாம் பிடிக்காதுன்னு. அதான் குரு நான் டைரெக்டாகவே கேட்டுட்டேன். டைரெக்டாகவே என் மனசில் உள்ளதே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் முடிவு உன் கையில். ஆனால் குரு, நீ உன் முடிவை உடனே சொல்லணுன்னு எந்த அவசியமும் இல்லை. நல்லா பொறுமையாக யோசித்து சொல்லு குரு. ஆனால் நல்ல முடிவாக சொல்லு, ஓகேவா? குரு, இப்படி சைலண்டாகவே நின்னா என்ன குரு அர்த்தம்? ஏதாச்சும் சொல்லு. இல்ல ஜெனி, அது நீ சடனா கேட்டியா, அதான் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன். ஜெனி, ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலே இந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸுமே இது வரைக்கும் வந்ததில்லை. வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே வந்ததில்லை ஜெனி, அதுதான் உண்மை. குரு, எனக்கு புரியுது குரு. பட் இப்போ வேணும்னா உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் என்னோட ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம்ல. ஸோ நீ நல்லா யோசிக்குரு. கண்டிப்பாக உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குல்ல. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் குரு. நான் வெயிட் பண்ணுறேன். ஹே ஜெனி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யா. எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் உண்மையில வந்ததே இல்லை. நான் அந்த மாதிரி யோசிச்சு கூட பார்த்ததில்ல. நீ வெயிட் பண்ணுறனா எனக்கு புரியலையே. நீ வெயிட் பண்ணுறதுனால ஒரு யூஸும் இல்லை ஜெனி. பிகாஸ் ஏன்னா எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் உண்மையில வரல ஜெனி. ஹே குரு, அதே தான் நானும் சொல்கிறேன். இப்போ வேணும்னா உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் என் மேலே வராமல் இருக்கலாம். பட் போக போக வரத்துக்கு சான்சஸ் இருக்குல்ல. அதான் குரு, நீ யோசிக்கலாமே. ஜெனி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு உண்மையில அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவுமே வரல. பட் சரி, ஓகே ஜெனி. ஃப்யூச்சரில் இஃப் இன்கேஸ் உண்மையிலே எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்போ வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். சரி, ஓகே ஜெனி, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன், பாய். இது போதும் குரு. எனக்கு எப்போ வேணும்னா உனக்கு ஃபீலிங்ஸ் என் மேலே வராமல் இருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும் குரு. நான் வர வைப்பேன். ஏன்னா யாருக்காகவும் எதுக்காகவும் ஒன்றை என்னால் விட்டு கொடுக்க முடியாது குரு. கண்டிப்பாக உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வரும். இந்த ஜெனி வர வைப்பா. தூரி, என்னடி உங்க செலியன் மாமா கிட்ட மெடிக்கல் கேம்ப்க்கு வர சொல்லி பேச போறதா சொல்லியிருந்தே, என்னடி ஆச்சு? அதெல்லாம் செலியன் மாமா வரேன்னு சொல்லிட்டாருடி. என்னைக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொன்னோம்னா கண்டிப்பா வந்துருவாரு. தூரி, அப்போ உங்க செலியன் மாமா தான் இந்த டைம் கேம்ப்புக்கு வர போறாரு, அப்படிதானே? ஆமா. ஏன் இப்ப எதுக்கு நீ இவ்ளோ ஆர்வமா கேக்குற? இல்லடி, அது உங்க செலியன் மாமாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதா, அதான். உன்னை கொல்ல போறேன். இங்க பாருடி, உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், செலியன் மாமாவை சைட் அடிக்காத. அவர் உனக்கு அண்ணன்னு, புரிஞ்சதா? இங்க பாருடி, ரொம்ப ஓவரா பண்ணாத, சரியா? நானும் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்க செலியன் மாமாவை என்னால அண்ணால ஏத்துக்க முடியாதுன்னு. வேணும்னா சைட் அடிக்காம இருக்க ட்ரை பண்றேன், அதுவும் ட்ரை தான் பண்ணுவேன், சரியா? சரி, ரொம்ப நாள் ஆகுதே பார்த்து அப்படின்னு தான் கேட்டேன். சரி விடு, அதான் மெடிக்கல் கேம்புக்கு வருவார்ல, அன்னைக்கு மொத்தமா பாத்துக்கிறேன். மொவலி கொன்றுவோம் உன்னை. ஓவரா பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கண்ணு மொழி ரெண்டையும் நோண்டி கையில கொடுத்துருவேன். நீ செஞ்சாலும் செய்வோமா தாயே. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லடி. அவர் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றாரு. எப்போ பார்த்தாலும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்காரு. எப்போ நீ அவர்கிட்ட போனாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் எதுக்காகடி நீ அவர் பின்னாடியே சுத்துறாஹா? என்ன கேட்க வரணும் எனக்கு புரியுது. உங்க செலியன் மாமாக்கு தான் உன்னை பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு நீ அவர் பின்னாடியே சுத்துறேன் தானே? கரெக்ட், அதே தான். உங்க செலியன் மாமாவுக்கு உன்னை பிடிக்கல, அப்புறம் எதுக்கு நீ அவர் பின்னாடியே சுத்துற? இங்க பாரு கவி, உனக்குன்னு இல்லை, பார்க்குற எல்லாருக்குமே என் செலியன் மாமாவுக்கு என்ன பிடிக்காத மாதிரி தான் தெரியும். ஆனால் எனக்கு மட்டும் தான் தெரியும் என் செலியன் மாமாவுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு. நான் எந்த அளவுக்கு அவர் மேலே அன்பு, பாசம், காதல் எல்லாமே வச்சுருக்கனோ அதை விட அதிகமாகவே அவர் என் மேலே வச்சுருக்காரு. ஆனால் அது எல்லாத்தையும் வெளியில் காட்ட மாட்டார். அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் அவருக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்ன, அப்போ உங்க செலியன் மாமாவுக்கும் உன்னை பிடிக்குமா? அடியே, அதை தாண்டி இவ்வளோ நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெளியில் வேணும்னா என் செலியன் மாமா என்னை பிடிக்காத மாதிரி நடிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளார என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் உங்கள் யாருக்கும் சொன்னாலும் புரியாது.
ம் சரி ஓகே. துரி, ரொம்ப நாளாக நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். அதை இன்னைக்கு கேட்டுறவா? என்னடி கேளு. இல்லடி, உங்கள் வீடும் உங்கள் செல்லியன் மாமா வீடும் பக்கத்து வீடு தான். ஆனால் நீங்கள் 2 பேர் வீடுமே பேசிக்க கூடாது, பழகிக்க கூடாதுன்னு ஒருத்தவங்களும் ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கீங்க. ஆனாலும் எல்லாருமே தெரியாமல் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படி என்ன தாண்டி உங்கள் ஃபேமிலிக்குள்ளார பிரச்சனை? எதுக்காக அப்படி எல்லாரும் கண்ணாமூச்சி ஆட்ட மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன தாண்டி உங்கள் ஃபேமிலியில் நடந்துச்சு? எனக்கு ரொம்ப நாளாகவே இதை கேட்கணுன்னு ரொம்ப நாளாக தோணிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா ஒன்று பகையாக இருந்தால் பகையாகவே இருந்துட்டு போயிடணும், நட்பாக இருந்தால் நட்பாகவே இருந்துட்டு போயிடணும். ஆனால் இது நட்பா பகையாவேன்னே தெரியலடி, அதான் கேட்குறேன். அப்படி என்ன தாண்டி நடந்துச்சு உங்கள் ஃபேமிலிக்குள்ளார? எதுக்காக இப்படி எல்லாரும் இப்படி பகையாளி மாதிரி நடந்துக்கிறீங்க? சாரி, நடிச்சுக்கிறீங்க. சிம்பிளாக எங்கள் ஃபேமிலி ஃப்ளாஷ்பேக் கேட்குறேன் அதானே? ஆமாண்டி, நான் மட்டும் இல்லை, நிறைய ஆடியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படி என்னதான் இவங்க ஃபேமிலிக்குள்ளார நடந்திருக்குன்னு. சொல்ல. சரிடி, சொல்கிற நல்லா தெளிவாக கேட்டுக்கோ. ஆடியன்ஸ் நீங்களும் கேட்டுக்கோங்க. பிகாஸ் இந்த ஃபேமிலி ஃப்ளாஷ்பேக் வந்து சிலது மட்டும்தான் நான் சீன்ஸாக வந்து காட்டுவேன், கொஞ்சம் இது வந்து ஸ்டோரியாக தான் வந்து இருக்கும். ஸோ பொறுமையாக கேளுங்க, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ டிஸ்க்ளைமர் க்ளோஸ். இப்போது ஸ்டோரிக்குள்ளார போகலாம். செலியன் மாமாவோட அம்மா பேர் அபிராமி, அப்பா பேர் வெற்றிவேல். ஸோ வெற்றிவேல் மாமா ஃபாரினில் இருந்தார். ஸோ அபிராமி அத்தை, செலியன் மாமா, அப்புறம் தேனக்கா 3 பேர் மட்டும்தான் இங்கே இருந்தாங்க. நாங்கள் வந்து பக்கத்து வீடு. ஸோ எங்கள் அம்மாவும் அபிராமி அத்தையும் ரொம்ப க்ளோஸ்னா க்ளோஸ், அவ்வளோ க்ளோஸ். அப்போ அபிராமி அத்தை வந்துட்டு 7 மாதம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வந்து இருந்தாங்க. அதாவது நம்ம ஆரா வந்துட்டு அபிராமி அத்தையோட வயத்தில் இருந்தா. எங்கள் அம்மா அபிராமி அத்தை கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. எப்படின்னா நானும் குருவும் அங்கே போவோம், அப்புறம் தேனக்காவும் செலியனும் இங்கே வருவாங்க. சம்டைம்ஸ் நாங்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிடுவோம். சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க 2 பேரும் இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே தூங்கிடுவாங்க. ஆனால் இது எல்லாம் சுத்தமாக எங்கள் டேஞ்சர் லைட் ராக்கமாக இருக்குது பார்த்தியா, அதுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு தடவையும் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு, டே இந்த மாதிரி நீ சம்பாதிக்கிற சொத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி மீனாட்சி அவங்களுக்கே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து இதை சொத்தை எல்லாத்தையும் அழிச்சிருவா போல இருக்குடா. அங்கே என்னடானா அவன் புருஷன் ஜாலியாக ஃபாரினில் சம்பாதிக்கிறான், அதனால் அவங்க நல்லா சேஃப்டியாக தான் இருக்காங்க. இங்கே பொண்டாட்டி தாண்டா எல்லாத்தையும் இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு பண்ணிகிட்டு இருக்கா, அப்படி இப்படின்னு இல்லாத பொல்லாது எல்லாத்தையும் எங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறது தான் இந்த டேஞ்சர் லைட்டுக்கு வேலை. ஆனால் அப்பா அதை பெருசாக காதில் எடுத்துக்க மாட்டார். ஓ, அப்புறம் அபிராமி அத்தைக்கு 7 மாதம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ வெற்றிவேல் மாமா ஃபாரினில் இருந்தார் இல்லையா, அவர் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், ஏன்னா கொஞ்ச நாள் குழந்தை பிறந்துடும். ஸோ இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், இனிமேல் நம்ம இந்தியாவிலேயே ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு தொழில் பண்ணி நம்ம ஏதாச்சும் குடும்பத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு மொத்தமாக ஃபாரின்லேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வரும்போது தான் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அதில் வெற்றிவேல் மாமா அங்கேயே இறந்துட்டாரு. ஏய், என்னடி சொல்கிற? ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரா? சரி, ஓகே. அப்புறம் அபிராமி அத்தை செலியனையும் தேனக்காவையும் வளர்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களா. அப்புறம் எங்கள் அம்மா தான் நல்லது கெட்டது எல்லாமே அபிராமி அத்தைக்கு பார்த்தாங்க. எங்கள் அப்பா பெருசாக அதெல்லாம் எதையுமே கண்டுக்கலை. ஆனால் இந்த ராக்கம்மா கிளவி தான் எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் போய் ஏதாச்சும் ஒன்று எங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஏற்றி விட்டுட்டே இருக்கும். அப்போல்லாம் அப்பா எதையுமே கண்டுக்காம தான் இருந்தார். அதுக்கப்புறம் செலியன் மாமாவும் தேனக்காவும் வீட்டுக்கு வந்தாவே கிளவி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கிளவி எங்கள் அப்பா கிட்ட சொல்லி எங்கள் அப்பா எதுவுமே கண்டுக்கவே இல்லைங்கிற கோவம் கிளவிக்கு, அதனால கிளவி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு அபிராமி அத்தையும் செலியன் மாமா கிட்டையும் தேனக்கா கிட்டையும் இனிமேல் அடிக்கடி அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ, பாட்டி சரியான பாட்டியா இருப்பாங்க போல இருக்கேடி. இதுக்கே வா, இதுக்கப்புறம் தான் நடந்ததே நிறைய. சொல்லுடி. அப்புறம் அபிராமி அத்தைக்கே 9வது மாதம் நடந்துச்சு. திடீர்னு வலி வந்து அபிராமி அத்தையை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஆனால் அதில் அபிராமி அத்தை இறந்துட்டாங்க. ஆறாவும் மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சதுன்னு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. அப்போது செலியன் மாமாவுக்கு வயசு 7, தேன்மொழி அக்காவுக்கு 10. ஆரா குட்டி அப்போ தான் பிறந்திருந்தா. என்னடி சொல்ற? அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்களா? ஆமாண்டி, அபிராமி அத்தையும் இறந்துட்டாங்க. அப்போது செலியன் மாமாவுக்கு 7 வயசு, குருவுக்கும் 7 வயசு தான். குருவும் செலியனும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்க. எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தோம். நான், தேனக்கா, செலியன், அப்புறம் குரு எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூலில் ஒன்றா தான் படித்தோம். அபிராமி அத்தை இறந்ததுக்கு அப்புறம் தாண்டி ஒரு கொடுமையே நடந்துச்சு. ஏன்னா செலியன் மாமா, தேனக்கா, ஆரா ரொம்ப குட்டி குழந்தை அப்போ தான் பிறந்திருந்தா. செலியனுக்கு 7 வயசு, தேனக்காவுக்கு 10 வயசு. 3 குழந்தைங்களை யார் பார்த்துக்கிறதுன்னு சொந்தக்காரவங்க ஃபுல்லாக போட்டுட்டே இருந்தாங்க. எல்லாருக்கும் அவங்க 3 பேரை பார்த்துக்கிறதுல பொறுப்பு இல்லை. அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு சொத்து அந்த பெரிய வீடு மட்டும்தான். அந்த வீட்டை அபகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொந்தக்காரவங்க எல்லாருமே கூடியிருந்தாங்க. யாருமே 3 பேரோட பசியை பற்றி கவனிக்கலை, அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு எதை பற்றியும் கவனிக்கலை. எல்லாரோட கண்ணுமே அந்த வீட்டு மேலே மட்டும்தான் இருந்துச்சு. அம்மா மட்டும்தான் தெரியாமல் 3 பேருக்கு போய் சாப்பாடு அது இதுன்னு நல்லது கெட்டது எல்லாமே பண்ணினாங்க. ஆனால் அது இந்த ராக்கம்மா கிழவிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்பா கிட்ட போயிட்டு சொல்லி விட்டுடுச்சு. ஓ,
ஆனா உங்க பாட்டி என்னதான் சொன்னாலும் உங்க அப்பா தான் கேட்க மாட்டாங்களேடி, அப்புறம் என்ன? ஆமாண்டி, அப்பாவும் கேட்காம தான் இருந்தாரு. ஆனால் இந்த ராக்கம்மா கிழவி அடிக்கடி என்ன சொல்லுன்னா, அம்மா அப்பாவை முழுங்கின வந்த ஆறா, அவன் நம்ம வீட்டுக்கு வந்தானா நம்ம வீடு விளங்குமா, நம்ம வீட்லேயும் ஏதாச்சும் கேடு கெட்டது நடந்துராதா அப்படி இப்படின்னு இல்லாத சொல்லாதெல்லாம் அப்பா கிட்ட சொன்னோன்னே ஒரு கட்டத்தில் யாராக இருந்தாலும் ஒரே விஷயத்த அடிக்கடி சொல்ல சொல்ல டக்குன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அப்பாவும் கேட்டுட்டாங்க. நீ இனிமே அந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு அம்மா கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இது செலியன் மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு. செலியன் மாமாவுக்கு சின்ன வயசுலேருந்தே சுயமரியாதை ரொம்ப முக்கியம். அந்த சின்ன வயசுலேருந்தே அத்தை வந்துட்டு யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, யாருக்கும் நம்ம கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது, எப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம கஷ்டமாக தெரியிறோமோ அப்போ நம்ம அந்த இடத்த விட்டு விலகிடணும், இப்படியே சொல்லி சொல்லி தான் வளர்த்தாங்க. செலியன் மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அன்னையிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரதே நிறுத்திட்டாங்க. என்னடி இது, நீ உங்க பாட்டியை திட்டுறப்பெல்லாம் கூட நான் கூட எதுக்கடி வயசானவங்களை திட்டுறேன்னு நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஆனா இப்போதான் புரியுது நீ எதுக்கு திட்டுறேன்னு. சரி ஓகே சொல்லு, அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் செலியன் மாமாவும் தேனக்காவும் எங்கள் வீட்டுக்கு வரதே நிறுத்திட்டாங்கடி. அப்புறம் திடீர்னு செலியன் மாமா ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா கிட்ட, அத்தை இந்த மாதிரி ஆரா பாப்பாவை கொல்ல போகிறாங்களாம், எங்கள் 2 பேரையும் ஆசிரமத்தில் விட்டுட்டு இந்த வீட்டை விற்று எல்லாரும் காசை எடுத்துக்க போகிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அதனால எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதுனால அப்பாவும் சரி ஓகே இந்த விஷயத்தில் நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் இதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு எதுவுமே பண்ணக்கூடாது, அங்கே போகக்கூடாது வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. சரி இப்போதைக்கு நம்ம பசங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற மைண்டில் எங்கள் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பா தான் போலீஸை வர வச்சு இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் போலீஸ்லாம் வந்து சொந்தக்காரங்களை மிரட்டி எல்லாருமே அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ அப்போதைக்கு அந்த அவ்வளோ பெரிய வீட்டில் செலியன் மாமா, தேனக்கா, ஆராக்குட்டி 3 பேர் மட்டும்தாண்டி இருந்தாங்க. அப்படியும் போலீஸ் வந்து கேட்டாங்க 3 பேரையும் ஹோமில் சேர்த்து விடட்டுமான்னு. ஆனால் எங்கள் அம்மா தான் இல்லை வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஆரா, தேனக்கா, அப்புறம் செலியன் மாமா 3 பேர் அந்த வீட்டில் தனியாக இருந்தாங்க. இப்படிலாம் கூடவாடி மனுஷங்க இருப்பாங்க. சரி ஓகே, அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் அம்மா தான் அப்பாவுக்கு தெரியாமல் சாப்பாடு நல்லது கெட்டதுன்னு 3 பேருக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ராக்கம்மா கிழவி எல்லாத்தையுமே அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருச்சு. அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு, என் பேச்சை மாரி நீ இவ்வளோ பண்ணிட்டல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய சண்டையாக வெடிச்சிருச்சு. இது செலியன் மாமாவுக்கு தெரிஞ்சு தேனக்கா கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, நம்ம இனிமேல் அவங்களுக்கு பாரமாக இருக்க வேண்டாம், பாவம் மீனாட்சியத்தை நம்மளால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால இனிமேல் நம்ம வாழ்க்கையை நம்மளே பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன் உங்கள் 2 பேரையும் அப்படின்னு செலியன் மாமா அந்த 7 வயசில் வேலைக்கு போக ஆரம்பித்தார். என்னென்ன வேலையெல்லாம் அந்த சின்ன வயசுல செய்ய முடியுமோ எல்லா வேலையும் பண்ணினாரு. என்னடி சொல்ற, 7 வயசுல வேலைக்கு போனாங்களா? ஆமாண்டி, 7 வயசுல என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ எல்லா வேலையும் செலியன் மாமா செஞ்சாரு. அப்புறம் தேனக்காவும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, செலியன் மாமாவும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆராக்குட்டி ரொம்ப சின்ன பிள்ளை இல்லையா, ஆராக்குட்டியை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணுமேன்னு சொல்லிட்டு தேனக்கா நான் படிக்கல செலியா நீ மட்டும் படி, நான் ஆராவை வீட்டில் இருந்து பார்த்துக்கிறேன்னு தேனக்கா அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. ஆராவுக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா அந்த சின்ன வயசுல தேனக்கா தான் ஆராவை அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஆராவை மட்டும் இல்லை செலியனையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கே 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கடி. அம்மா மனசு தாங்க முடியாமல் எத்தனையோ தடவை போய் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்மளால எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு செலியன் மாமா கொடுத்த சாப்பாட்டை எல்லாத்தையுமே திருப்பி விட்டுருவாங்க. அப்புறம் தான் செலியன் மாமாவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா மதியத்துக்கு சாப்பாடு போடுவாங்கங்கிற விஷயமே தெரிஞ்சது. அப்புறம் அம்மா கிட்டே இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் வந்து கேட்டாங்க, அத்தை என்னை ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து மாற்றி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சேர்த்து விடுங்க, அப்படின்னா நாங்கள் கட்டின ஃபீஸில் கொஞ்சம் தருவாங்கல்ல, அந்த காசு எனக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு. அப்புறம் அம்மா எவ்வளவோ சொன்னாங்க, நீ எதுக்குடா செலியா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும், நானே ஒன்று படிக்க வைக்கணும் ப்ரைவேட் ஸ்கூல்லன்னு, அத்தை நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நான் வேறு யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அம்மா தாங்க முடியாமல் சரி நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் பேசி அப்படி இப்படின்னு கொஞ்சம் பணத்தை மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. அப்போலேருந்து செலியன் மாமா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடி இது, இப்படி இல்லாமல் ஒருத்தவங்க லைஃப்பில் நடக்கும்? ஆமாண்டி. அப்புறம் குருவும் செலியனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்க. இப்போ செலியன் மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல் மாறினதுனால குருவுக்கும் நானும் அந்த ஸ்கூலில் தான் படிப்பேன், செலியன் இருக்க ஸ்கூலில் தான் நானும் படிப்பேன்னு வீட்டில் வந்து ஒரே அடம். அப்பா வெளுன்னு வெளுத்து கட்டிட்டாரு, அவனுக்கு தான் ஃபீஸ் கட்ட ஆள் இல்லை, உனக்கு அப்பா நான் இருக்கேன் நான் கட்டுவேன், நீ அந்த ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் குரு எப்பப்பெல்லாம் கேப் கிடைக்குமோ அப்பப்பெல்லாம் செலியனை பார்க்கறதுக்காக போயிடுவாண்டி. இதுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்பா அதுக்கும் அடின்னு அடிச்சிட்டாரு, நீ இனிமேல் அவங்க கூட பேசக்கூடாது பழகக்கூடாது. ஸோ அப்போலேருந்தே செலியன் எங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டாரு. ஓ அப்புறம் என்னடி, சின்ன வயசுலேருந்தே செலியன் மாமா வேலைக்கும் போய்கிட்டு படிச்சுக்கிட்டு அதுவும் 10ஆவதுல நல்ல மார்க் எடுத்தார், நிறைய மார்க் எடுத்து அதுவும் இந்த மாவட்டத்திலே ஃபஸ்ட் மார்க் எடுத்ததுனால அவருக்கு சயின்ஸ் குரூப் கிடச்சிது. அதில் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் பொறாமை, அம்மா அப்பா இல்லாமல் தனியாக படித்த அவனே இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், உனக்கு நாங்கள் இருந்து இவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சோம்ல, ஆனால் உனக்கு இந்த மார்க் எடுக்க துப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு குருவை போட்டு வெளுன்னு வெளுத்து கட்டிட்டாரு. ஆனால் செலியன் மாமா இது எதையுமே காதில் வாங்கிக்கல. எப்போ வந்துட்டு குரு போயிட்டு செலியன் கிட்ட பேசினாலும் அன்னைக்கு எங்கள் அப்பா கிட்ட அடி விழும். ஸோ செலியனுக்கு குரு நம்மளால அடி வாங்குறான், நம்மளால கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் விலகி போயிட்டே இருந்தான். ஆனால் குரு தான் பின்னாடியே போயிட்டே இருப்பான். எப்பப்பெல்லாம் குரு போய் செலியன் மாமா கிட்ட பேசுகிறானோ அப்பப்பெல்லாம் அப்பா வீட்டில் வந்து வெளுன்னு வெளுத்து கட்டிடுவார். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு.
அப்புறமா அப்புறம் என்னடி நடந்துச்சு? அப்போ குருவும் செலியனும் 11th படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளால தான் குரு அவங்க அப்பா கிட்ட அடி வாங்குறான்னு செலியன் விலகி போயிட்டே இருந்தான். ஆனாலும் குரு விடவே இல்லை, பின்னாடியே போயிட்டே தான் இருப்பானே. அப்போ தான் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு சீனிவாசன் சொல்லிட்டு ஒரு ரிலேட்டிவ் நாய் ஒன்று வந்துச்சு. அது ஆராவுக்கு அப்போ 8 வயசு. அது போய் ஆரா கிட்ட ஏதோ தப்பான டச் பண்ணியிருப்பான் போல். ஆனால் ஆராவுக்கு நாங்கள் எல்லாருமே குட் டச் பேட் டச்லாம் சொல்லி கொடுத்து வச்சுருந்தோம். ஸோ ஆரா தேனக்கா கிட்டேயும் செலியன் கிட்டேயும் இது மாதிரி அந்த அங்கிள் என்கிட்ட பேட் டச் பண்ணாரு அப்படின்னு சொன்னோன்னே செலியனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து வீடு பூந்து அவரை போட்டு அடின்னு அடித்து தள்ளிட்டாரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சுடி? அப்புறம் என்னாச்சுன்னா டேய் ஆனா அது பயலே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரனை நீ கை நீட்டி அடிச்சிருந்திருப்பா. என்னங்க பேசுறீங்க? மனசு கஷ்டப்படுங்க, இப்படிலாம் பேசாதீங்க. வாய் மூடு மீனாட்சி. எல்லாம் பொண்ணால வந்தது. இந்த அனாதை நாய்களை எந்த இடத்துல வச்சிருக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்கணும். அந்த இடத்துல வச்சிருந்தா இந்த அனாதை நாய் இப்படி நம்ம வீட்டுக்கு வந்த சொந்தக்காரனை அடிச்சிருக்குமா? ஏலே சுந்தரம், நான் அப்பவே படிச்சு சொன்னல இவனுக்கு எதுவும் செய்ய வேண்டாம்னு. பொண்டாட்டி தான் என் பேச்ச கேட்காம அது இதுன்னு செஞ்சா இப்ப பாரு நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள பிடிச்சி என்ன அடி அடிச்சிருக்கானே. எப்பா சீனிவாசா, மன்னிச்சிருப்பா, ஏதோ நாங்க தெரியாம நடந்துருச்சு. இந்த அனாதை போய் அடிச்சிருக்காம நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறப்பா, மன்னிச்சிருப்பா. ஐயோ போதுமாமா, நிறுத்துங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஐயோ அண்ணா, இதுல கேட்க என்ன இருக்கா? அந்த அந்த சின்ன பிள்ளை விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. சரி கீழே விழ போனுச்சுன்னு தூக்க போனேன். அதுக்குள்ள அது என்னென்னமோ சொல்லி இப்போ வந்து இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நல்லா இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க வீட்டுக்கு வந்தால இதுவும் நல்லா இருக்கு, இதுக்கு மேலேயே நல்லா இருக்கு. எல்லாம் என்ன சொல்லணும்? அதானே ஆனாத பையலே. ஏடா இத கேட்க என்னடா இருக்கா? அவரே தெளிவா சொல்றாரே, உன் தங்கச்சி விழ போனாண்டா அவர் பிடிக்க போனாராம். அதுக்கு வந்து இப்படி போட்டு அடிப்பியா நீ? ஐயோ போதுதே, மறுபடியும் பிள்ளைய அப்படி சொல்லாதீங்க. எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா, நீ எதுவும் கவலைப்படாதடா. ஏங்க செலி ஏதோ சொல்ல வராங்க, அந்த முதல்ல முழுசா கேளுங்க. ஏய் வாய் மூடி. ஆனா உனக்கு எப்ப பார்த்தாலும் அந்த அனாதை கழுதைகளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. என்னடி நானும் போனா போட்டுன்னு இத்தனை வருஷமா பொறுமையா இருந்தா என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறியோ? என்னடி ஆனா உன அந்த அனாதை நாய்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு வர என்ன? நான் ஊர்ல இல்லாத நேரத்துல உனக்கும் இவங்க அப்பனுக்கும் ஏதாச்சும் என்ன சொன்ன? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கொடுமை எங்கேயாச்சும் நடக்குமா? சேட்டா பொடி பையனே, அதுவும் அனாதை கழுதை. என் பிள்ளைய வந்து அடிச்சிட்டியாடா? டேய் நீ நல்லா இருக்க, நாசமா போயிடுவேன். போது பாட்டி நிறுத்துங்க. எனக்கு அம்மா வேற மீனாட்சி வேற இல்ல, 2 பேருமே ஒண்ணுதான். மீனாட்சியை பத்தி தப்பா பேசும்போது என்னால எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அதான் அடிச்சேன். ஏய் குரு, வாடா வா. ஃப்ரெண்ட் தலையில தூக்கி வச்சு ஆடுனியே. டேய் இடிக்கு வேண்டிக்கு எம்படி பெரிய காரியம் பண்ணிட்டா தெரியுமா உனக்கு? அப்பதான் என்னாச்சு? என்ன கத்துற? அம்மா என்னாச்சு? அப்பா என்ன ஒரு மாதிரி நிக்கிறாங்க? சீனிவாசன் மாமாவுக்கு என்னாச்சு? ஐயோ இங்க என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல. ஏய் அதேண்டா கேக்குறேன். ஃப்ரெண்ட் தலையில தூக்கி வச்சு ஆடுனியே. இந்த அனாதை கழுதை உங்க அப்பனை கை நீட்டி அடிச்சுட்டாடா. என்ன? சரியா அப்பாவை அடிச்சியா? இல்லடா குரு, அது ஏய் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுடா. அப்பாவை அடிச்சியா? ஆமாண்டா அடிச்ச. ஆனா என்ன நடந்துச்சுன்னு குரு வாய் மூடு. பேரு கூட உன் வாயில இருந்து சொல்லாத. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் அப்பா மேல கை வச்சிருந்திருப்பா? டேய் உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. குரு, உன் நண்பை எதை பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு நீ புரிஞ்சு பண்ண நினைச்சண்டா. ஆனா எப்ப நீ அது புரிஞ்சுக்கலையோ அப்பவே நீ என் நண்பனா இருக்க தவறிட்டடா குரு, தவறிட்ட. ஏய் போதுடா நிறுத்து. நீ என்னடா சொல்றது? நான் சொல்றேன், இதுக்கப்புறம் நீங்க யாரோ நாங்க யாரோ. இனிமே உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. முக்கியமா உனக்கும் எனக்கும் இனிமே சம்பந்தமே கிடையாதுடா. அப்பா என்னப்பாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? ஐயோடா அனாதை பையன் நல்லா இருப்பானா? இப்படி நல்லா இருந்தானே, அவன் மேல போய் கைய வச்சு இப்படி அவன் மயக்க போட்டு விழுந்துட்டானே. ஏலே குரு, சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணு. என்னவாச்சு? எந்திரிங்க. இருங்கம்மா, நான் போய் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன். டேய் குரு, பாத்தியாடா அந்த அனாதை பையன் மட்டும் இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தானா நேரம் உங்க அப்பாவுக்கு இந்த நிலைமை ஆகியிருந்திருக்காது. போனா போட்டும் அவன் தங்கச்சி கீழே விழ போனாலேன்னு சொல்லிட்டு நான் தூக்க போனேன். அது ஒரு குத்தோன்னு என்ன போட்டு அடின்னு அடிச்சு இப்ப பாரு உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கும் அவன் தான் காரணம். வாய் மூடு. சின்னடா நல்ல மாதிரி நடிக்கிறியா? இங்க பாரு, சின்ன பண்ணுனு எனக்கு தெரியும். எங்க ஆரா குட்டி போய் சொல்லவே மாட்டா. அவளை நீ பேட் டச் பண்ணிருக்க. அவ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாடா. டேய்
சார குட்டி எனக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? நீ பண்ணின இந்த அசிங்கமான காரியத்தை எங்க அப்பா கிட்ட சொன்னா எங்க அப்பா ரொம்ப வேதனைப்படுவாருந்தாண்டா நான் சொல்லல. மத்தபடி நீ யோக்கியங்கிறதுக்காகலாம் நான் அமைதியா இல்ல, சரியா? செலியனை நான் அடிச்சதுக்கு கூட காரணம் அவன் அப்பா மேல கைய வச்சுட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான். மத்தபடி ஒன்னா அவன் அடிச்சாங்கிறதுக்காகலாம் இல்லடா. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடிடு. இல்ல நான் இருக்க வெறிக்கு யாரா குட்டிக்கிட்ட நீ தப்பா நடந்துகிட்டதுக்கு உன்னை என் கச்சாலே அடிச்சு கொன்றுவேன். ஓடிடு, ஓடிடு. அப்புறம் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் குருவும் செலியனும் நிரந்தரமாகவே பிரிஞ்சுட்டாங்க. ஒருத்தர் எதிர்த்தாப்புல பார்த்தா கூட பேசிக்க மாட்டாங்க. என்னதான் ரெண்டு பேரும் எதிரியாக இருந்தாலும் மனசுக்குள்ளார ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பாசம் இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்கன்னு நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். என்னதான் வெளியில் ரெண்டு பேரும் முறப்பாக இருந்துக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளார ரெண்டு பேருக்குமே நிறைய பாசம் உண்டு இப்போ வரைக்கும். அப்புறம் செலியன் மாமா கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போயிட்டு ஆராவையும் தேனக்காவையும் பார்த்துக்கிட்டு நல்லபடியாக டாக்டராகி இதோ இப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கார். குருவும் அப்படி தான் நல்லா படித்து அவனும் இப்போ காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கான். ரெண்டு பேரும் என்னதான் வெளியில முறைச்சுக்கிட்டாலும் உள்ள பாசம் நிறையவே இருக்குண்டி. இப்போதாண்டி எனக்கு புரியுது உங்கள் அண்ணனும் உங்கள் செலியன் மாமாவும் ஏன் முறைச்சிக்கிட்டு தெரியுறாங்கன்னு. இருந்தாலும் உங்கள் குடும்பம் பிரியறதுக்கு முக்கியமான காரணமே உங்கள் பாட்டி தான் போல இருக்கே. ஆமாண்டி, இந்த அளவுக்கு எங்கள் குடும்பம் பிரிஞ்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே கிளவி தான். ஆனால் குருவுக்கு இப்போ கூட செலியன் கூட பேசணும்னு ரொம்ப ஆசைடி. அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணான். ஆனால் செலியன் மாமா அறவே குருவை அவாய்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா அன்னைக்கு மட்டும் குரு என்ன நடந்துச்சுன்னு செலியன் மாமா சொல்ல வரதை கேட்டிருந்தாருன்னா இந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த கோவம் தான் செலியன் மாமாவுக்கு இப்போ வரைக்கும் மனசில் ஆறாத வடுவா இருக்கு. தன் நண்பன் என்ன பண்ணினாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு அன்னைக்கு குரு செலியன் மாமா பக்கம் நின்றுருந்துருக்கணும். ஆனால் அவன் நிற்கலடி. குரு இதை லேட்டாக ரியலைஸ் பண்ணிட்டான். அன்னைக்கு செலியன் சொல்ல வரதை நம்ம கேட்டுருந்துருக்கணும்னு. ஆனாலும் செலியன் மாமா சுத்தமாக குரு பேச வந்தாவே அவாய்ட் பண்ணிடுவார். அப்போலேருந்து ரெண்டு பேரும் எதிரிங்களாவே மாறிட்டாங்க. இல்லை எதிரிங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதா எங்கள் குடும்பத்தை என்ன நடந்துச்சுன்னு? இப்போ தாண்டி எல்லாம் புரியுது. என்னதான் பகையாளி மாதிரி நடந்துக்கிட்டாலும் எல்லாரும் அப்பப்போ பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது அப்பாவுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கிளவிக்கு நல்லா தெரியும். இப்போ வரைக்கும் எப்படியாச்சும் அப்பா கிட்ட போட்டு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் எல்லாரும் ரொம்ப உஷாராக தான் பேசுவோமே. எனக்கு செலியன் மாமாவை ரொம்ப பிடிக்கும்டி. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். என் கல்யாணம் பண்ணிக்கிறது மூலயமா தான் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி குருவுக்கு ஆரானா அவ்வளோ பிடிக்கும்டி. ஏன்னா ஆரா பிறந்ததுலேருந்து செலியன் மாமாவும் தேனக்காவும் தூக்கி வச்சுக்கிட்டதை விட குரு தூக்கி வச்சுக்கிட்டது தான் அதிகம். பிறந்ததுலேருந்து குரு ஆராவை அப்படி பார்த்துப்பான். ஏன் ஆராவுக்கு ஆரான்னு பேர் வச்சது கூட குரு தான். ஏன்னா அவனுக்கு அவங்க மேக்ஸ் மிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஆராவுக்கு ஆராதனான்னு பேர் வச்சான். ஆராவுக்கு ஒன்றுனா குருவால் தாங்கிக்கவே முடியாதுரி. அந்தளவுக்கு ஆராவை பொத்தி அவன் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கான். ஆராவுக்கு ஒன்றுனா அவனால் இப்போ வரைக்கும் தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் ஆராவும் குருவும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. நான் எங்கள் செலியன் மாமா என்ன தான் திட்டி என்ன அனுப்பினாலும் அவர் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த குடும்பம் ஒன்று சேரும்னு. ஆனால் அந்த நாள் தான் என்னைக்கு வரும்னு தெரியலை. சரி ஓகேடி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? கண்டிப்பாக சீக்கிரமாக உங்கள் குடும்பமும் உங்கள் மாமா குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும், சரியா? சரி ஓகேடி, கிளம்பலாம்.